அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவானே, விநாயகர் பகவானே போற்றி, வீரநாரையா போற்றி என்று நவக்கிரக நாயர்கள் உங்களுக்கு நல்லதொரு அற்புதங்களை வாரி வழங்கப் போகின்றார்கள் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். கும்பராசி நேயர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் 13/2/2024 வியாழக்கிழமையில் இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்ற மாதங்களிலே மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய மிகவும் சுப விசேஷம், சுப நிகழ்வுகளுக்கு நல்லதொரு உயர்களையும் வெற்றிகளையும் மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற மாதமாக ராசியிலே உங்களுடைய பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவானும் 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சனி புதன் சூரியன் என்பது ராசியிலே அமையப்பெற்று இந்த மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்ற மாதங்களிலே இதுநாள் வரையில் ஒரு சில ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய 7.5 சனியின் தாக்கத்திலே இருந்து கொண்டிருந்த கும்பராசி நேயர்களுக்கு சனி பகவான் அவர் குருவின் நட்சத்திரத்திலே 2-11 யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே வலுப்பெற்று 4ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவானும் 4-9 தாய் தகப்பனாகவும் இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகு பகவானுடன் இணைந்து இதனால் வரையில் கடந்த மாதங்களிலே சுக்கிர பகவான் இல்லாத பொழுது ராகுவின் பிடியில் இருந்து எதிர்பார்த்த அனைத்து தடை தாமதங்கள் வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகளிலே சிக்கிக் கொண்டிருந்த மனதரப்பட்ட மன கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த கும்பராசிக்கார நேர்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே சுக்கிர பகவானால் சுகத்தை கொடுக்கின்றவரும் பாக்கியத்தை ஆரோக்கியத்தை கொடுக்க போகின்றவர் உச்சம் பெற்று உங்களுடைய அஷ்டமசானத்தை பார்க்கின்றதுனாலே சகலவிதமான கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தாண்டி நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்ற மாதம். வியாழக்கிழமைகளிலே குரு பகவானுடைய நாளிலே இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறக்கின்ற மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை மக நட்சத்திரத்திலே இந்த மாதம் என்பது ராசி சிம்ம ராசியிலே அமையப்பட்டு லக்கணம் துலாம் லக்கணத்திலேயும் நட்சத்திரமாக முன்னிலையும் திதி கிருஷ்ணபட்ச பிரதம திதியிலும் கரணம் பாலவகரணத்திலும் யோகம் சோபன யோகத்திலும் யோக தேவதை பிரகசுவதியாக வழிவந்து இந்த வியாழக்கிழமையில் பிறக்கின்ற மாதங்களிலே கும்பராசிக்கார நேர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே உங்களுடைய சுகத்தை கொடுக்கக்கூடியவர், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியாதிபதி, சகல அந்தஸ்துகளையும் கொடுக்கக்கூடியவர் இருக்கின்ற காரணத்தினாலே 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் பரிவர்த்தனை என்பது ஒன்றுக்கொன்று வீடு பரிவர்த்தனையிலே இந்த மாதம் என்பது இந்த மாதம் என்பது சுக்கிர பகவான் இங்கே 120 நாட்கள் உங்களுடைய 2ஆம் இடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இந்த மாதங்களிலே 2 கிரகங்களும் பரிவர்த்தனை என்பது மிகவும் அபார வெற்றிகளையும் உயர்வுகளையும் 4-9 பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய வீடு வாசனம் சொத்து சுகம் ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கக்கூடியதும் அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்து அவருடைய 8ஆம் இடத்தை உங்களுடைய பார்வையை பார்த்தாலும் கூட கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத ஒரு அமைப்புகளை கொடுக்க போகின்ற ஒரு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்ற மாதங்களிலே தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே நீங்கள் எடுக்கின்றது நினைக்கின்றது அனைத்துமே பொருளாதார 2ஆம் இடத்திலேயே சுக்கிர பகவான் அவர் பாக்கியாதிபதியாகவும் 4ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி அவர் 2ஆம் இடத்திலே அஷ்டமஸ்தானத்திலே ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு புதையல் வாய்ப்புகளும் 4-9 திரிகோணாதிபதி 2ஆம் இடத்திலே அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது கிடைக்காத சொத்து சுகங்கள் வரன் அமையாத நேர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே சட்ட சிக்கல்களிலே இருந்து கொண்டிருந்த நேர்களுக்கும் சுப நிகழ்வுகள், சுப விசேஷங்கள், கல்யாணங்கள் அனைத்தும் நல்லதொரு சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கு இங்கே கும்ப ராசிக்கு 2ஆம் இடம் என்பது 2-12 என்று சொல்லக்கூடிய சுப விரயங்கள் செய்யக்கூடியதற்கும் கடல் கடந்து செல்லாதவர்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை மாசி மாதங்களிலே மங்களகரமான ஒரு மாதமாக உங்களுக்கு பிறக்கப் போகின்ற மாதம். அது மட்டும் அல்லாதது தன வாக்கு குடும்பஸ்தானத்தை 11ஆம் இடம் ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்தை மட்டும் அல்லாதது அவருடைய 7ஆம் பார்வை சமசப்தம பார்வை என்பது உங்களுடைய கும்ப ராசிக்கு 10ஆம் இடத்திலே விழுகின்றது. தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாசி மாதம் என்பது பிறக்கின்றது. 12ஆம் இடத்தையும் குருவின் பார்வை என்பது விழுகின்றது. 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் மருத்துவமனைகளில் செல்கின்றதற்கும் நல்லதொரு மாற்றத்தை அதை 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுப விரய செலவுகள் என்று சொல்லக்கூடிய கல்யாணம் என்று சொல்லக்கூடியவர்கள், வரன் அமையாதவர்கள் வரன்
நடத்துவதற்கும் சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கும் அற்புதமான ஒரு பொன்னான மாதமாக மாசி மாதம் என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு வியாழக்கிழமையிலேயே பிறக்கின்றது. வியாழக்கிழமை என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு 2-11 சுகத்தையும் லாபத்தையும் ஆசை அபிலாசையையும் நிறைவேற்றக்கூடியவர். கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று குரு பகவானுடைய பார்வை மிகவும் பிரமாதமாக சொல்லப்படுகின்ற நவக்கிரக நாயர்களே பிரசித்தி பெற்ற குருவின் அனுக்கிரகம் என்பது இந்த மாசி மாதங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதம். குருவின் பார்வை மட்டுமல்லாதது குரு பகவான் ஒன்றுக்கொன்று தேவகுருவும் அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடமும் 2ஆம் இடமும் பரிவர்த்தனை பெற்று இருக்கின்றது என்பது 2ஆம் இடம் பலமாகவும் 4ஆம் இடம் 9ஆம் இடம் பலமாகவும் ஆரோக்கியத்திலே அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கின்றது. ஒரு சிலர் வெளிநாடு வெளியூர் தொழில்களுக்காக வேலைகளுக்காக செல்லக்கூடிய நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கிடைக்கின்றது. ஒரு சில நேர்களுக்கு புதல் யோகங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இங்கே 6ஆம் இடத்ததிபதி நட்சத்திரத்திலே சென்று அவருடைய பார்வை குருவின் பார்வை என்பது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றதும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது விரய செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாசி மாதம் என்பது சுப விசேஷங்களுக்கு எடுத்த அற்புதமான ஒரு நல்லதொரு மாதமாகவும் பிறக்கப் போகின்ற மாதங்களிலே கும்பராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக குடும்பஸ்தானம் பலமாக இருக்கின்றது. உங்களுடைய வாக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் பலம் 3ஆம் இடத்ததிபதி பஞ்சமஸ்தானத்திலே திரிகோணத்திலே 3-10 முயற்சி சாணாதிபதி சகோதர காரகன் மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடியவர் முயற்சி சாணாதிபதி கும்ப ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் காரகனும் ஸ்தானாதிபதியாகவும் ஒரே கிரகமாக இருந்து அவர் 5ஆம் இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தொழில்களுக்காக இருந்தாலும் வேலைகளுக்காக இருந்தாலும் சகோதர சகோதரிகளுக்காக இருந்தாலும் கூட நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி பெறுகின்ற ஒரு மாதம் என்பது செவ்வாய் பகவான் திரிகோணம் என்பது ஸ்தானம் என்பது பலம் பெற்ற ஒரு ஸ்தானம். 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் என்பது கும்பராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. ராசிகளின் சஞ்சாரம் என்பது குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலேயும் 6 சந்திர பகவான் 7ஆம் இடத்திலேயும் இருந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. மக நட்சத்திரத்திலேயும் ராசி சிம்ம ராசியிலும் லக்கணம் துலாம் லக்கணம் என்பது உங்களுடைய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோணத்திலேயே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. கரணம் பாலவகரணத்திலும் யோகம் சோபன யோகத்திலும் யோக தேவதை பிரகஸ்வதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வரவும் மிகவும் பிரமாதமான யோகத்தை நீங்கள் பெற முடியும் என்கின்ற குரு பகவானின் ஆசீர்வாதம் மிகவும் பிரமாதமாக 12ஆம் இடத்திலே மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்திலேயே தேவகுருவின் யோகம் என்பதும் அஷ்டமஸ்தானத்திலே அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் தேவகுருவும் அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பங்களிலே குதூகலமான கொண்டாட்டங்கள் நல்லதொரு ஆடம்பர வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது மாசி மாதம் என்பது கும்பராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. 2ஆம் இடத்திலேயே சுப விரயங்கள் சுப விசேஷங்கள் செய்யக்கூடியதற்கு குரு பகவானும் 4ஆம் இடத்திலேயே அவருடைய பார்வை மிகவும் பிரமாதமாக சொல்லப்படுகின்ற சனி பகவானுடைய பார்வை என்பதும் உங்களுடைய 3ஆம் இடத்திலே மட்டுமல்லாதது 10ஆம் இடத்திலே சனியின் பார்வை விழுகின்றது என்பதும் 7ஆம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வை விழுகின்றதும் இங்கே சனி புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே வரன் கிடைக்காத நேர்களுக்கும் கல்யாண சுப விசேஷங்கள் நடத்தாதவர்களுக்கும் உங்களுடைய பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதியாகவும் இருந்து உங்களுடைய ராசியிலேயே சனி பகவானும் புதன் பகவான் சூரிய பகவானும் 7ஆம் இடம் பலமாக இருக்கின்ற இதனால் வரையில் ஒரு சில நேர்களுக்கு தடை தாமதங்களிலே இருந்து கொண்டவர்கள் கல்யாணம் நடக்காத நேர்களுக்கும் 7ஆம் இடம் பலமாக இருக்கின்ற 7ஆம் இடத்ததிபதியும் ராசியிலே இருந்து பார்க்கின்ற பொழுதும் இங்கே அஷ்டமாதிபதியும் இருந்து புதாதித்ய யோகத்திலேயே சூரியனும் புதனும் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ஒரு சில நேரங்களில் அவர் தகப்பன் காரகனாகவும் இருந்து உங்களுடைய ராசியிலே இருக்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை என்பது தகப்பன் மகன்களுக்குள்ளே குழந்தைகளுக்குள்ளே ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்து மறைகின்ற ஒரு மாதமாக விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதமாகவும் கணவன் மனைவிகளாக இருந்தாலும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற மாதம் என்பது இந்த மாதங்களிலே சனி சூரியனின் சேர்க்கை என்பது இருக்கின்ற காரணத்தினாலே அஷ்டமாதிபதியும் புதன் பகவானாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சில உங்களுடைய குடும்பங்களிலே கணவன் மனைவிகளிலே கருத்து வேறுபாடு வந்து மறைகின்ற ஒரு மாதமாக இருக்கின்ற காரணத்தினாலே கும்பராசிக்கார நேயர்கள் உறவினர்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்கள் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமைகின்ற போது 5ஆம் இடத்திலே உங்களுடைய
முயற்சி ஸ்தானாதிபதி அவர் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய மாங்கல்யகாரகன் திரிகோணத்திலே பலம் பெற்று இருக்கின்றதுனாலே கல்யாணம் நடக்காதவர் வரன் அமையாதவர் நேர்களுக்கும் வரன் கிடைக்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக கும்ப ராசி என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய அற்புதமான லாபஸ்தானத்திலே பிறந்த காலபுருஷத்தின் 11வது இடத்திலே காற்று ராசியிலே பிறந்தவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்கின்றதற்கு நல்லதொரு மாற்றத்தை குரு பகவானுடைய பார்வை சனி பகவான் நட்சத்திரம் கொடுத்தவர் உங்களுடைய 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே இருந்து அவருடைய குருவின் பார்வை 12ஆம் இடத்திலே சுப விரயங்கள் சுப நிகழ்வு நடத்துகின்றதற்கும் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. வாக்குஸ்தானம் பலமாகவும் 4ஆம் இடம் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அவர் நாளுக்குடையவர் 2ஆம் இடத்திலே இருந்து வீடு வாசல்களிலே அழகுகளை செய்யக்கூடிய ஜொலிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. உங்களுடைய வாக்குஸ்தானங்கள் பலமாகவும் நல்லதொரு தைரியமாகவும் தைரிய சாணாதிபதி திருகோணத்தில் இருக்கின்றதுனால சகோதரர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. தொழில் மேன்மைகள் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் 6ஆம் இடத்ததிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கின்ற பொழுது வேலை கிடைக்காத ஒரு சில நேர்களுக்கும் வேலை கிடைக்கின்றவர். அவர் 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் அதிபதியாகவும் இருந்து கேந்திர சாணம் என்று சொல்லக்கூடிய சாணங்களை பார்க்கின்ற பொழுது இங்கே 7ஆம் இடத்திலே கூட்டாளி நண்பர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. அவர்களால் அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு கிட்டத்தட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலே அசுரகுரு சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றது. மிகவும் பிரமாதமாக கொடுக்கின்ற ஒரு மாதமாக 12ஆம் இடத்திலே குரு பகவான் பார்க்கின்ற பொழுது தூக்கங்களிலேயும் அயனசைன போகும் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகளுக்குள்ளே அற்புதமான யோக பலன்கள் வரன் அமையாத நேர்களுக்கு சுப விசேஷங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதம் இது நாள் வரையில் இருந்ததை விட தற்பொழுது பரிவர்த்தனை யோகத்திலே கும்பராசிக்கார நேர்களுக்கு தேவகுரு அசுரகுரு என்பது அவருடைய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெளிநாடு வெளியூர் செல்ல கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயர்களின் சஞ்சாரங்கள் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது பிறக்க போகின்ற மாதமாக இருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.